மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய நண்பரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜின் வாஸ் குணவர்த்தன அதிரடி கைது. 243 மில்லியன் ரூபாய்கள் மோசடி. எங்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், எங்களுக்கு எதிராக அநீதி இடம்பெற்றிருக்கின்றது. 25 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மஹிந்தானந்த அழுத்கமகேவின் கோரிக்கை. பிள்ளையான் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. பிள்ளையானிடம் விசாரணைகளை நடத்த உத்தரவு. இலங்கை மின்சார சபையை இழுத்து மூடிய அரசு. புதிதாக உருவாகும் மின்சார வாரியம். கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மின்தடையை ஏற்படுத்திய ஊழியர்கள். நைனாதீவு பகுதியில் இரு பூசாரிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதல். வாழ்வெட்டில் ஒருவர் மரணம். திடீரென இலங்கைக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நுழைந்த கப்பல் மடக்கி பிடித்த கடற்படையினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் நேற்று இவ்வாறு கைதாகியுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையானார். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இன்று காலை குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை இந்த மாதம் 18ஆம் தேதி விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை 18ஆம் தேதி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது. குற்றப்புலனாய்வு துறை பணிப்பாளர் காவல் துறை மா அதிபர், சட்டமா அதிபர் மற்றும் பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்றும் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். கொழும்பு 9, 14 மற்றும் கம்பஹாவின் சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக இந்த மின்தடைகளை வழமைக்கு கொண்டு வருவதற்கு சற்று கால தாமதம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்த பின்னர் நிறுவப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் போது முறையான நியமன கடிதங்களை வழங்காமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை 24 மணி நேரம் தொடரும் என இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோஷல அபேசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் மின்சார சபையை ரத்து செய்து புதிய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது என இலங்கை மின்சார சபை மாற்றத்திற்கான பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று செவ்வாய்க்கிழமை 2வது நாளாகவும் உயர் நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. தலைமை நீதியரசர் பிரேத்தி பாத்மன் சூரசின தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த நீதியரசர்கள் குழாமின் ஏனைய உறுப்பினர்களாக நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன, அர்ச்சுன ஒபேசேகர, அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் செயற்படுகின்றனர். இன்றைய வழக்கு விசாரணைகள் ஆரம்பமான போது பிரதிவாதியான நளின் பெர்னாண்டோ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரே தனது மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைத்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் காரியாலயங்களுக்கு விநியோகிப்பதற்காக சதோச நிறுவனம் ஊடாக 14,000 கரம்போர்ட்கள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்து விநியோகித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 6 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதன்படி மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவிற்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இந்த தண்டனைகளில் இருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரியே முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் இந்த மேன்முறையீட்டை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர்.
நாட்டிற்கு தெற்கேயுள்ள கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொதிகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த படகில் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் பல உரைகள் மற்றும் பெருமளவிலான ஆயுதங்கள் கடத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தற்போது கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களை உள்ளடக்கும் வகையில் கடற்படையினர் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சுற்றி வளைப்பும் அதன் ஒரு அங்கமாகவே இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 1969ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இலங்கை மின்சார சபையானது தற்போதைய அரசாங்கத்தினால் 6 நிறுவனங்களாக தூண்டப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இன்றுடன் உத்தியோகபூர்வமாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. இது மின்சார சபையின் மரணமே என தெரிவித்துள்ள மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MTR அதுல இதற்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி தனது கவலையை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 22,000 ஊழியர்களை கொண்ட இந்த தேசிய நிறுவனத்தின் அந்திய கிரியைகள் இன்று நடைபெறுவதால் மின்சார பாவனையாளர்கள் சார்பில் எமது ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கின்றோம். இதனை முன்னிட்டு நாம் ஒரு மரண சடங்கு உணவை ஏற்பாடு செய்துள்ளோம். சிங்கள கலாச்சார முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த உணவை உட்கொள்ள வருமாறு மின்சாரத்துறை அமைச்சருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நாம் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம். அமைச்சரவைக்கும் அதிகாரிகளுக்கும் இது மிகவும் சுவையான உணவாக இருக்கலாம். ஏனெனில் அவர்கள் நிலக்கரியை தின்று பழகியவர்கள். நாம் உண்ணும் இந்த உணவிலும் நிலக்கரி துண்டுகள் தட்டுப்படலாம். அந்த நிலக்கரி ஊழல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய முறைகேடுகளில் அவர்கள் தற்போது முழுமையாக மூழ்கியுள்ளனர். மின்சார சபை ஊழியர்கள் மட்டுமன்றி மின்சாரத்தை பயன்படுத்தும் சகல மக்களும் என்று கவலைப்பட வேண்டிய நாள். மின்சார சபை இவ்வாறு தனியார் மயப்படுத்தப்பட்டு 6 நிறுவனங்களாக பிரிக்கப்படுவதால் மின்சார கட்டணம் ஒருபோதும் குறையப் போவதில்லை. இந்த 6 நிறுவனங்களின் தனித்தனி செலவுகளையும் நட்டங்களையும் இறுதியாக மக்கள் தலையிலேயே சுமத்தப் போகிறார்கள். ஊழியர்களுக்கான எதிர்காலம் குறித்தும் பாரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது. அவர்களுக்கு இதுவரை முறையான இடமாற்ற கடிதங்களோ அல்லது பதவி உயர்வு தொடர்பான தெளிவான விளக்கங்களோ வழங்கப்படவில்லை. தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 8 கோரிக்கைகளுக்கும் அரசாங்கத்திடம் முறையான பதில் இல்லை. தற்போது மின்சாரத்துறை அமைச்சர் பல முனை நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளார். ஒருபுறம் அவருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவுள்ளது. மறுபுறம் ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகளால் அவர் தற்போது மக்கள் மத்தியில் தலை காட்ட முடியாமல் இருக்கின்றார். புதிய மின்சார சட்டத்தின் பிரகாரம் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு முன்னர் சில சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் அவற்றை எதனையும் கணக்கில் எடுக்காது அமைச்சர் தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளார். தனது பதவி பறிபோகும் என்ற பயத்தினால் அவர் இவ்வாறான அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுகின்றது. அமைச்சரினதும் அமைச்சின் செயலாளரினதும் இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றார். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் எண் மின்சார சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சாரத்துறை சீர்திருத்தங்களின் கீழ் இலங்கை மின்சார வாரியத்தால் முன்னர் செயற்படுத்தப்பட்ட மின்சார விநியோக செயற்பாடுகளுக்கான பொறுப்பு மின்சார விநியோக லங்கா லிமிடெட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்துறையில் செயல்திறன், நம்பகத்தன்மை மற்றும் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்கள் மற்றும் செயற்பாட்டு மேம்பாடுகளை செயல்படுத்த இடிஎலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு நெருக்கமான மற்றும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட மின்சார விநியோக சேவையை உறுதி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. நைனா தீவில் 2 பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியானார். குறித்த சம்பவம் நேற்று மாலை நைனா தீவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நைனா தீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனா தீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நைனா தீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என கூறப்படுகின்றது. கண்டியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 630 போதை மாத்திரைகளும் 5 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் இருவரையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.